ஹலோ மக்களே, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று முடியை வாரும்போது ஒரு கைப்பிடி முடி கொட்டுதா? தலையில் அடர்த்தி கம்மியாகி மெலிஞ்சு போயிட்டு இருக்கா? ஷாம்பு, ஆயுள், ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணியும் எந்த ரிசல்ட்டும் இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 7 சாதாரண உணவுகளை உங்கள் டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முடி கரகரன்னு, அடர்த்தியாக, நீளமாக, பளபளன்னு வளர ஆரம்பிக்கும். இது எந்த கெமிக்கலும் இல்லாத 100% இயற்கையான தீர்வாகும். இந்த 7 உணவுகள் எப்படி முடிவுக்கு உதவுது, ஈஸி ரெசிபிகள் என்னென்ன எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க முடி பிரச்சனைக்கு இது தீர்வாக கூட இருக்கலாம். முதல்ல முடி வளர்ச்சி ஏன் இவ்வளோ முக்கியம்னு பார்ப்போம். முடி நம்ம தோற்றத்தோட ஒரு பெரிய பகுதி. அழகா அடர்த்தியா இருந்தா நம்பிக்கை அதிகமாகும். ஆனால் இப்போ இருக்கிற லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸு, பொல்யூஷன், பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் இதையெல்லாம் முடியை பாதிக்குது. முடி கொட்டுறது, வெள்ளையாகிறது, வளர்ச்சி நின்று போகுதுன்னு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது. முடி முக்கியமாக கொரடின் என்ற புரதத்தால் ஆனது. அதனால் புரதம், விட்டமின்கள், மினரல்ஸ் எல்லாம் நிறைய தேவைதான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 7 உணவுகளும் வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடியதும் இயற்கையானவை தான். 7 ஃபுட்டுகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபுட்டு முட்டை. முட்டைன்னா முடி வளர்ச்சிக்கு நம்பர் 1 ஃபுட்டு. ஏன்னா முட்டையில் நிறைய புரதம் இருக்குது. அதோடு பயோட்டின், விட்டமின் B7, விட்டமின் A, D, E, ஃபோலிக் அமிலம்னு எல்லாமே இருக்குது. பயோட்டின் குறைஞ்சா முடி கொட்டுவது அதிகமாகும். ஒரு முட்டையில் சுமார் 6 கிராம் புரதம் இருக்குது. இது முடியோட அடிப்படை கொரடின் உற்பத்திக்கு ரொம்பவே உதவும். முட்டையை எப்படி சாப்பிடலாம்? வேக வச்சு, ஆம்லெட், எப்படியும் ஓகே தான், உங்களுக்கே தெரியும். ஒரு ஈஸி ரெசிபி சொல்கிறேன். 2 வேக வச்ச முட்டையை துண்டுகளாக போட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட புரதம் நிறையவே கிடைக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு முடியை வளப்படுத்தும். முட்டையோட மஞ்சள் கரு முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும். வாரத்துக்கு 3-4 முட்டை சாப்பிடுங்க. ஃபுட் நம்பர் 2 பசலைக்கீரை. பசலைக்கீரையில் இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் A, விட்டமின் C நிறையவே இருக்குது. இரும்பு சத்து குறைஞ்சா முடி கொட்டுறது அதிகமாகும். ஏன்னா இரும்பு சத்து முடி வேருக்கு ஆக்சிஜனை கொண்டு போகுது. விட்டமின் C இரும்பு சத்தை உறிஞ்சிறதுக்கு உதவுது. ஒரு கப் பசலைக்கீரையில் தினசரி தேவையான விட்டமின் A-ஓட 50% மேலே இருக்குது. பசலைக்கீரையை எப்படி சாப்பிடலாம்? கூட்டு, பொரியல், சூப், சால்ட்டு எப்படியும் சாப்பிடலாம். ஒரு ஈஸி ரெசிபி சொல்கிறேன். பசலைக்கீரையை நல்லாவே கழுவி சின்ன தக்காளி, வால்நட் போட்டு ஆலிவ் ஆயில் இல்லைனா எலுமிச்சை சாறை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்துக்கு 4-5 நாள் சேர்த்துக்கோங்க. கலோரியும் கம்மி, சருமத்துக்கும் நல்லது, உடல் எடை குறையவும் உதவும். ஃபுட் நம்பர் 3 கொழுப்பு மீன், சாலமன். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி அசிட், புரதம், விட்டமின் D நிறையவே இருக்குது. ஒமேகா 3 முடியோட வேற வலுப்படுத்தி அலர்ஜியை குறைக்கும். விட்டமின் D முடி ஃபோலிக்கல் உருவாக்க உதவும். 100 கிராம் சால்மனில் 25 கிராம் புரதமும் தினசரி தேவையான விட்டமின் D 200% இருக்குது. ஈஸி ரெசிபி சொல்கிறேன். சால்மன் கிரில். சால்மன் துண்டை உப்பு, மிளகு, எலுமிச்சை சாறு தடவி கிரில் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தால் ஃப்ளாக்ஸ் சீட் அல்லது வால்நட் சாப்பிடலாம். இது இதயத்துக்கும் நல்லது. ஃபுட் நம்பர் 4 இனிப்பு உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் பீட்டா கரோட்டின் நிறையவே இருக்குது. உடம்புல விட்டமின் A மாறாது. விட்டமின் A முடிகளை, செல்களை வேகமாக உருவாக்குது. இனிப்பு உருளைக்கிழங்குல தினசரி தேவையான விட்டமின் A 4 மடங்கு இருக்குது. இதை எப்படி சாப்பிடலாம்? வேக வச்சு, பேக் பண்ணி, சிப்ஸ் ஆக்கி எப்படி வேணால் சாப்பிடலாம். ஈஸி ரெசிபி சொல்கிறேன். இனிப்பு உருளை சிப்ஸ் துண்டுகளாக நறுக்கி ஆலிவ் ஆயில் தடவி ஓவனில் போட்டு பேக் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. ஃபுட் நம்பர் 5 அவகேட்டோ. 5வது இதில் நல்ல கொழுப்பு, விட்டமின் E, பயோட்டின் இருக்குது. விட்டமின் E ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி முடியை பாதுகாக்குது. ஒரு அவகேட்டோவில் தினசரி விட்டமின் E 20% இருக்குது. அவகேட்டோவை வெங்காயம், தக்காளி, எலுமிச்சை சாறு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரொட்டி, சப்பாத்தியோட கூட சாப்பிடலாம்.
அடுத்ததா ஃபுட் நம்பர் 6 கொட்டைகள், பாதாம், வால்நட்டு, கேஷ்யூ போன்றவை. இதில் விட்டமின் இ, ஜிங்கு, செலினியம் இருக்கு. ஜிங்கு குறைஞ்சா முடி கொட்டுறது அதிகமே ஆகும். ஒரு சின்ன கைப்பிடி கொட்டை சாப்பிட்டாலே போதும். வறுத்தோ பச்சையோ சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். ஃபுட் நம்பர் 7 பெர்ரி வகை பழங்கள், ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி. கடைசியாக இந்த பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி போன்றவை தான் இருக்குது. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய. விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி முடியை வலுவாக வைக்குது. ஈஸி ரெசிபி சொல்கிறேன் பாருங்க. பெர்ரி ஸ்மூத்தி. பெர்ரி பழங்களை தயிரோட மிக்ஸ் அடித்து கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த 7 உணவுகளையும் உங்கள் டெய்லி டயட்டில் சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து சாப்பிட்டா 2லிருந்து 3 மாதத்துலேயே முடி கரகரன்னு வளர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் வராது, ஆனால் பெரும்பாலோருக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முடி பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.